ஹாய் கைஸ், இன்னைக்கு ஹாலிவுட் சீரீஸ்ல நாம பார்க்க போற படம் 2020 அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமான ரன் ஸ்வீட் ஹார்ட் ரன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்குது. படத்தோட கதை பேரு சரி. இவங்க ஒரு சிங்கிள் மதர். இவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. லா காலேஜ்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஒரு லா ஆஃபீஸ்ல பெரிய லாயருக்கு செக்ரட்டரியா வேலை பார்த்து வராங்க. ஒரு நாள் இவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும் போது உங்க பாஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி கண்ணா பின்னான்னு கத்துறாரு. என்ன ஏதுன்னு புரியாத, சரி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என் வெட்டிங் அனிவர்சரிக்கு உனக்கு டின்னர் புக் பண்ண சொன்னா என் கிளைண்ட்டுக்கு சேர்த்து புக் பண்ணி வச்சிருக்க. எப்படி நான் 2 இடத்துக்கும் ஒரே தடவை போக முடியும்? அதனால நீ என்ன பண்ற, வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் போறேன், கிளைண்ட்டை போட்டுட்டு நீ டின்னருக்கு போகணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுறாரு. என்னடா இது லாஸ் ஏஞ்சல்ஸ் கறிக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு குளிக்கும் போது தான் தெரியுது அவங்களுக்கு பீரியட்ஸ் வேற. இவங்க ரெகுலரா யூஸ் பண்ற டேம்பன்ஸ் வேற இல்ல. சோதனை மேல சோதனை வருது. அந்த நேரம் பார்த்து பேபி சீட்டர் வந்துடுறாங்க. அவசரமா கிளைண்ட் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கிளைண்ட் தன்னை ஈத்தன் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து டின்னர் போறாங்க. டின்னர்ல செரியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து ஈத்தனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் வீட்டுக்கு போய் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவங்களும் முதல்ல தயங்கி பின்னாடி ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா காலையில 6:30 மணிக்கு நான் கிளம்பி போயிடணும், அப்பதான் பேபி சீட்டரை வீட்டுக்கு அனுப்ப முடியும், அதனால 6:30 மணிக்கு அவங்க போன்ல அலாரம் செட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இவரும் போன் எடுத்து செட் பண்றாரு. அப்பதான் இவங்க கவனிக்கிறாங்க 5:25க்கு ஆல்ரெடி ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சிருக்காரு. 2 பேரும் வீட்டுக்குள்ள போறதுக்காக கதவை நோக்கி போறாங்க. அப்போ ஒரு ஃபேன் ஷாட்டு, கேமரா ஜூம் ஆகி கதவை நோக்கி போயிட்டு இருக்கு. நடந்து போயிட்டு இருந்த ஈத்தன் சடார்னு திரும்பி ஆடியன்ஸை நம்மளை பார்த்து கையை அமிச்சு நிப்பாட்டுறாரு. ஜூம் ஆன கேமராவும் நிற்கிது, மியூசிக்கும் நின்றுது. இந்த இடத்துல நமக்கே ஒரு நிமிஷம் ஜெர்க்காயிரும். கதவு சாத்தப்படுது. 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்குது. கதவை திறந்துட்டு வந்த சரி ரத்தமும் கலரியுமா வெளியே ஓடி வராங்க. அந்த இடத்துல டைட்டில் கார்டில் ரன் சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. சரி அக்கம் பக்கத்துல ஹெல்ப் கேட்குறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அங்கிருந்து தப்பிக்கிற சரி ஒரு பொண்ணோட உதவியோட போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க. உதவிக்கு வந்த போலீஸ் சரி பிடிச்சிருக்காங்க தெரிஞ்சு இது பப்ளிக் நியூஸ் ஸ்டேஷன் சொல்லி லாக்அப்ல போட்டுறாங்க. சரி கூட இன்னொரு பொண்ணு சேர்ந்து இருக்காங்க லாக்அப்ல. அப்ப செரிக்கு நடந்த விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஈத்தனோட அங்க அடையாளங்கள்லாம் சொல்லி நீ இவன்ட்டியா மாட்டினு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னோம். அந்த பொண்ணு அலறி என்னை வேற செல்லுக்கு மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியாத சரி என்னன்னு கேட்கிறா. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. ஆனா காலையில அவங்க கனமா தான் பார்த்தோம். ஈத்தன் சாதாரண மனுஷன் கிடையாது. அவன் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணுவான், பொண்ணை ஸ்மெல் பண்ணி தேடி வருவான். அதனால நீங்க உன் வீட்டுக்கு போகாத, வேற எங்கேயாவது போயிருன்னு சொல்றான். இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் லேடிக்கு கால் பண்ணு, அவங்க உனக்கு உதவுவாங்கன்னு சொல்றான். அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஈத்தன் சரி இருக்கிற லாக்கப்புள்ள வரான். வந்து உனக்கு விடியறதுக்குள்ள நான் வேட்டையாடுவேன், முடிஞ்சா தப்பிச்சுக்கோன்னு சொல்லி அவளை ரிலீஸ் பண்ணி விட்றா. அங்கே ஆரம்பிக்குது படம். ஈத்தன் யாரு, சரி எதுக்காக விரட்டணும், சரி ஈத்தன் இருந்து தப்பிச்சாலும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லேடி யாரு, இதுதாங்க படத்தோட கதை. இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். படத்திலே மொத்தம் 5-6 கேரக்டர்ஸ் தான். அதுல முக்கிய கதாபாத்திரமான செரி கேரக்டர்ல எல்லாம் பேலன்ஸ்க்கு நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு காட்சியிலுமே அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி ஈத்தன் கேரக்டர்ல பில்லோ ஆஸ்பெக்ட் நடிச்சிருக்காரு. இவர் வர ஒவ்வொரு காட்சியும் மிரட்டி விட்டுருக்காரு மனுஷன். மொத்தத்துல உங்களை 2 பேர் ஆக்டிங் சேவ் தான் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட். இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் தான் இந்த படத்தோட மேக்கிங் சொல்லலாம். சானா ஃபெஸ்ட் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சானா ஃபெஸ்ட் ஒரு உமன் டைரக்டர். உமன் டைரக்டர்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனாலும் இந்த படத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா பெண்கள் படும் இன்னல்களை கதையோட அங்கெங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பாரதோஸ் அனலசாக் சிங்கிள் நைட்ல நடக்கிற கதைனால இன்டோர் சீனும் சரி அவுட்டோர் சீனும் சரி நிறைய லைட்டிங் தேவைப்பட்டிருந்தது. இந்த டீம் அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். படத்தோட எடிட்டிங் டோமினிக் லாபரேட் பண்ணியிருக்காரு. படம் 1 hour 44 minutes ஓடுது. படம் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த போர் அடிக்காம போகுது. ஆனா செகண்ட் ஹாப்ல நிறைய இடத்துல இவங்க கட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லயே மோட்டிவ் தெரிஞ்சிருது. செகண்ட் ஹாப்ல ஏன் இவ்வளவு லென்த்தியா கொண்டு போனாங்கன்னு தெரியல. மியூசிக் ராக் பண்ணியிருக்காரு. படத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா அது மியூசிக் சொல்லலாம். ஏன்னா படத்தோட பிஜிஎம்மும் சரி, படத்துல சில இடங்கள்ல சில பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாடல்களும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியை சொல்லணும். மனுஷன் பின்னி கடல் எடுத்திருக்காரு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, சில சீன்ஸ்ல இந்த சீனோட இன்சிடென்ட்ஸை டைரக்டா ஆடியன்ஸுக்கு காட்டாம ஆடியோ எஃபெக்ட்ஸ் மூலமாகவும் கொலக்டரல் டேமேஜ் விசுவல்ஸ் மூலமாகவும் காமிச்சு அந்த ஃபீல் ஆடியன்ஸுக்கு கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால என்னோட சஜஷன்ஸ் என்னன்னா, ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டத்தோட நைட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படம் ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்கிறதுனால குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு.
இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கான்டாக்ட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்டாக்ட்.